அஸ்ஸலாமு அலைக்கும் ஐஷா. வலைக்கும் அஸ்ஸலாம் நிஃபா. அப்பா, மதர்சா கிளாஸ் முடிஞ்சிருச்சுப்பா. இப்போ நம்ம ஃப்ரீயா உட்காந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிப்பா, வா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன், நீ பதில் சொல்லு. நெக்ஸ்ட் 5 கொஸ்டின் நீ கேளு, நான் பதில் சொல்றேன். இந்த மாதிரி மாத்தி மாத்தி ப்ராக்டிஸ் பண்ணலாம்ப்பா. சரிப்பா, ஸ்டார்ட் பண்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதுவதை கண்டு நிராகரிப்பாளர்கள் அவர்களை அறியாமல் என்ன செய்தார்கள்? சஜிதா செய்தார்கள். எந்த கோத்திரத்தில் உள்ள மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பளித்தார்கள்? காசிம் மற்றும் முத்தலிஃப். எந்த இருவருடைய மரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியது? அபு தாலிப், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்திற்கு எதற்காக சென்றார்கள்? மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக. ஐஷா, இப்போ நீ கேளுப்பா. ஸ்டார்ட் பண்றேன். ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணு. தாயிஃப் நகரத்தை சேர்ந்த மக்கள் நபிகளாரை வரவேற்றார்களா, துன்புறுத்தினார்களா? துன்புறுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறைவனிடம் சென்று தொழுகை குறைத்து வருமாறு கூறிய நபி யார்? மூசா அலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படைக்கு பயந்த யூதர்கள் எத்தனை நாள் கோட்டைக்குள் ஒளிந்திருந்தார்கள்? 15 நாட்கள். உஹது போரில் எந்த நபி தோழருடைய இறப்பால் நபிகளார் மனம் உடைந்து அழுதார்கள்? ஹம்சா அலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக சோகமான நாட்கள் என்று நபிகளார் கூறியது எந்த நாட்கள்? தாயிஃப் சென்ற நாட்கள். ஐஷா, வெயிட் பண்ணுப்பா. 10 நிமிஷம் தண்ணி குடிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம்ப்பா. ஓகேப்பா, நானும் தண்ணி குடிச்சுக்கிறேன்.